guys, இன்னைக்கு நம்ம மேத்ஸ் சம்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். அதாவது 9x ஸ்கொயர் -4yx ஸ்கொயர். அதாவது இப்படினா ஸ்கொயர்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம் நம்ம வாங்க. 1 ஸ்கொயர்னா 1 1 1s are 1 1s are na 1 அதனால 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னாக்கா 2 2s are 4. 3 ஸ்கொயர்னாக்கா 3 3s are 9. 4 ஸ்கொயர் 16. 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. 8 ஸ்கொயர் 56. 9 square 9 square 51. 8 square அதாவது இது வந்து நமக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால போட முடியும் guys. இது வந்து எப்பவுமே ஸ்கொயர்னாலே 2 தான் வரணும், வேற எந்த நம்பருமே வராது ஸ்கொயர்னாலே. நாங்க இப்போ சமூகத்தை பார்க்கலாம். அதாவது 9x ஸ்கொயர் இது வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ இங்கே இந்த டிஜிட்டில் வந்து நான் இருக்கு 3 ஸ்கொயர்னு இருக்கா, அதனால 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ நம்ம 3 ஸ்கொயர் போட்டுக்குவோம். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே போடணும். அதுக்கப்புறம் 4y ஸ்கொயர். இங்கே பாருங்க 4 இந்த டிஜிட்டில் இருக்கு. 2 ஸ்கொயர் 2 squares is equal to 4. அதனால நம்ம 4 வந்து திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் யூ இஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம வந்து திருப்பி அதே ஸ்கொயரை வந்து நம்ம 1 ஜாயின் பண்ணி ஹோல் ஸ்கொயர் ஆக்கணும். அதாவது எப்படின்னா bracket 3x bracket the whole square மேலே போட்டுக்கணும். இந்த ரெண்டுமே ஒன்றா இருந்ததுனாக்கா ஒன்றா இருந்ததுனாக்கா அது ஸ்கொயர்னுவாங்க. அதே ப்ராக்கெட் போட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து மேலே இருந்ததுனாக்கா ஹோல் ஸ்கொயர்னுவாங்க. இப்போ மைனஸ் போட்டிங்கன்னா இதையும் ஹோல் ஸ்கொயர் ஆக்கணும். 2y the whole ஸ்கொயர். இப்போ அதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம், அதுதான் இதுக்கான தகுதி. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் is equal to a plus b of a minus b. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. புரியுதுங்களா guys? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஏனாலே எப்போவுமே ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் நம்ம எடுப்போம். எக்ஸ்னாலே ஏ தான் எல்லாரும் நினைக்கிறோம், அதுதான் அந்த எக்ஸே. பீனாக்கா y வரும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஆன்சர் இப்போ திருப்பியும் இங்கே இருக்கிறது நம்ம போட்டுக்கல, இந்த சம்மோடைய ஆன்சர் போட்டுக்கல, அந்த ஆன்சர் வந்து இங்கே போடணும். இப்போ நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த டிஜிட்டையும் ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல போடணும். 3x the whole square plus 2y ஸ்கொயர். இப்போ லாஸ்ட் ஸ்டெப், அதாவது இந்த இடத்துல ப்ளஸ் a ப்ளஸ் b, இந்த இடத்துல a மைனஸ் b. அதனால இது நம்ம ப்ளஸ்ஸாகவும் போடணும் மைனஸாகவும் போடணும். அதாவது அதே சம 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர். இது வந்து ப்ளஸ்ஸு. செகண்ட் வந்து
3x ஸ்கொயர் மைனஸ் அது வந்து நம்ம ப்ளஸ்ஸை வந்து இது பார்த்தோம் மைனஸ் வந்து இப்போ நம்ம போடுறோம் 2y அவ்வளோதான் மிஸ். தேங்க்யூ.